இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் ஒரு சூப்பரான லன்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சென்னா மசாலா பண்ணி. சரி, அதனால சென்னா மசாலா பண்ணிவிட்டு பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட நைட்டில் பூரி போடணும்னு நினைக்காதீங்க. அவங்க எப்போவுமே காலைல டீயோடு போயிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் காலையில் ஸ்பெஷலாக சாப்பாடும் செய்ய மாட்டோம், நைட்டு தான் செய்வோம். அதுவும் இல்லாமல் மாமாவுக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா, அதனால சரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சென்னா மசாலாக்கு தான் ரெடி பண்ணேன். நைட்டு தான் பூரிலாம் போடுவேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிடுவாங்கல்ல அதனால. இந்த பூரிக்கட்டை கீழே அந்த அம்மா வச்சுருந்தாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. கண்டிப்பாக நான் வாங்கிடலான்னு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்குங்க. சரி வெயிட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரு பூரி கூட உப்பாமல் இல்லைங்க. ஐயோ வேறு லெவலில் எல்லா பூரியும் உப்பி வந்துச்சு. செம்ம குஷியாயிடுச்சு எனக்கு எல்லா பூரியும் உப்பி வரதை பார்த்து. ஏதாவது ஒன்று ரெண்டாவது உப்பாக தான் போகும், ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒரு பூரி கூட உப்பாமல் இல்லை, எல்லா பூரியும் உப்பி செம்ம சூப்பராக வந்து. நீங்கள் யாராவது அந்த கட்டை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னா மசாலோட பூரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் எப்படி சென்னா மசாலா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல்